கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தொடர்ந்து 13 இருசக்கர வாகனங்களை திருடி பதுக்கி வைத்திருந்த நபரை போலீசார் தனிப்படை அமைத்து பிடித்துள்ளனர். தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த பைக் திருடன் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக தொடர்ந்து மோட்டார் சைக்கிள்கள் காணாமல் போனது. வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த பைக்குகள் திடீரென்று மாயமாகி விடுவதால் பைக்கை பறிகொடுத்தவர்கள் பதறிப்போய் காவல் நிலையத்திற்கு வந்து புகார்களை கொடுத்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பைக் திருடர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார். களத்தில் இறங்கிய தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்து வந்தனர். ரோந்து பணிகளையும் தீவிரப்படுத்தினர். சித்தலூர் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவரை பிடித்து விசாரித்த போது அவர் சரளமாக உளர ஆரம்பித்துள்ளார். அவரிடம் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. பிடிபட்டவர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பது தெரிய வந்தது. விருதாச்சலம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடுவதில் முக்கிய நபர் என்றால் அது விஜயகுமார் தான் என்பதும் போலீசாருக்கு புரிய வந்தது. அப்துல் கலாம் ஆசாத் தெரு, நாச்சியார்பேட்டை, வடக்கு பெரியார் நகர், பாரதிதாசன் தெரு, தங்கமணியம்மாள் கார்டன், விருதகிரீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஷிஃப்ட் போட்டு திருடி தனது கைவரிசையை காட்டி வந்திருக்கிறார் விஜயகுமார். திருடிய இருசக்கர வாகனங்களை அவர் மறைத்து வைத்திருந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது ஏதோ பைக் ஷோரூமில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதைப் போல 13 பைக்குகளை நிறுத்தி வைத்திருப்பதை பார்த்து போலீசார் அதிர்ந்து போயினர். விசாரணையில் அவர் மீது விருதாச்சலம் காவல் நிலையத்தில் 3 திருட்டு வழக்குகளும், ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் 1 திருட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. கடந்த 25ஆம் தேதி தேவங்குடி கிராமத்தைச் சேர்ந்த தங்குதுரை மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 21 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்ததாக விருதாச்சலம் காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் விஜயகுமாரிடமிருந்து 13 பைக்குகள் மீட்கப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.